நான் இந்த பகுதியில் எல்லா கிராமத்துக்கும் வந்துட்டேன். என்னை கூட்டின்னு போயிட்டாங்க. நம்மளுடைய எம்எல்ஏ நம்மளுடைய எம்எல்ஏ இருக்கிறார் இல்லையா, சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்களா இருக்கட்டும், என்னுடைய அன்பு சகோதரர்கள் மற்ற எல்லாரும் இங்க இருக்காங்க. அப்புறம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த தர்மபுரி செந்தில் டாக்டரா இருக்கட்டும், எல்லாரும் எல்லா ஊருக்கும் கூட்டிட்டு போனாங்க. நான் போகாத கிராமமே தர்மபுரியில இருக்காதுன்ற அளவுக்கு நான் எல்லா ஊருக்கும் போயிட்டேன். அங்க நான் போய் பார்க்கும்பொழுது ஒண்ணு பார்ப்பேன். ஊர்ல பாத்தீங்கன்னா விவசாய பூமி தானே நம்மளுது, விவசாயம் தான் அதிகமா. ஆனா பச்சை பசேல்னு இருக்குமான்னா இருக்காது. இப்ப நீங்க கும்பகோணம் எல்லாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா அப்படியே அவ்வளவு தண்ணி பாயும், அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும். வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, நெற்களஞ்சியம் அப்படிலாம் நல்லா இருக்கும். ஆனா தர்மபுரியில பாத்தீங்கன்னா மலர் விவசாயம், காய்கறி சாகுபடி, ஒரு கொஞ்சம் மாந்தோப்பு இப்படிதான் இருக்கும். அப்ப அததான் நான் பார்ப்பேன். அப்படியே பச்சை பசேல். இத்தனைக்கும் எவ்வளவு இங்க எல்லா பெரிய நதி, 2 நதி இங்க பாயிற ஊரு. காவிரியா இருக்கட்டும், தென்பெண்ணையா இருக்கட்டும், அவ்வளோ ஊர்ல நதி இருக்குது. இருந்தாலும் இந்த மாவட்டத்துல வறட்சி அதிகமாக இருக்கிறது. இது விவசாய மாவட்டம். கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஏக்கர் வெறும் விளை நிலங்கள், வேளாண் நிலங்கள் 4.5 லட்சம் ஏக்கரா. அதுல பாதி வந்து பாசனம் தண்ணி இருக்குது. பாசன விவசாய நிலம் பிச்ச பாதி, அதாவது 2.5 லட்சத்துக்கும் மேல வானம் பார்த்த பூமி. தண்ணி வந்தாதான் விவசாயம் பண்ண முடியும், தண்ணி இல்லனா விவசாயம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஊர் தானே நம்ம ஊரு. தண்ணி வேணும். அதற்கு தான் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டங்களை கொண்டு வருவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை முயற்சி செஞ்சது உங்க எல்லாருக்கும் தெரியும். வேற யாருமே அவ்வளவு பெரிய முயற்சி செஞ்சிருக்க மாட்டாங்க. மனித சங்கிலி போராட்டம், கடையடைப்பு போராட்டம், கையெழுத்து, துண்டு பிரசுரங்கள், எத்தனையோ போராட்டம், எத்தனையோ அறிக்கைகள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததுனாலதான் இங்க வந்து ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தாங்க. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கூட முழுமையாக செயல்படுத்தப்படல இல்லையா. நிறைய ஊர்ல தண்ணி கிடையாது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 4.5 லட்சம் ஏக்கர் வந்து இந்த இடத்துல பாசனத்துக்கும், அதாவது விவசாய நிலம் இருக்கிறது அப்படின்னு. இதுக்கெல்லாம் தண்ணி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் வேணுமா. அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்துக்கு வெறும் 650 கோடி ரூபாய் இருந்தால் தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் கொண்டு வந்துடலாம். அது கொண்டு வந்தா என்ன ஆகும்னு நீ கேட்கலாம். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தாங்க, அதுவே சரியா வரல. தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் கொண்டு வந்தா என்ன நடக்கும்னு கேட்கலாம். என்ன நடக்கும் தெரியுமா? தர்மபுரி மாவட்டத்துல 10 அணைகள், 83 ஏரி இருக்கு, 769 சிறிய ஏரிகள் இருக்கு. இதெல்லாம் தண்ணியால ரொம்பிடுமா. இந்த திட்டத்தை கொண்டு வந்தா எப்படி தண்ணியால நிரம்பும்னா, நம்ம நிறைய மழை பெய்யுது, அப்ப காவிரியில நிறைய தண்ணி வரும். அந்த தண்ணிய எங்க கொண்டு விடுவாங்க? தர்மபுரி வழியா தான் வரும். வந்தோடனே நேரா கடலுக்கு போயிடும். ஆனா இந்த திட்டத்தை 650 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டத்தை நாம் கொண்டு வந்தால் இந்த ஏரி, இந்த குளம் எல்லாம் நிரம்பி உங்க வீட்டு கிணறுல தண்ணி இருக்கும். உங்க வீட்டு கிணறுல தண்ணி வேணுமா வேணாமா? வேணும். இப்ப இருக்கா? இல்ல, கிடையாது. ஆனா நல்ல தண்ணி வேணும்னா இந்த திட்டம் வரணும். ஏன்னா இந்த ஏரி, கண்மா இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல ஏதோ ராஜாங்க புண்ணியம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் அழகாக அவையெல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த ஏரியா இருக்கட்டும், இந்த குளமா இருக்கட்டும், இந்த கண்மாய்கள்லாம் அதற்கு வழி இருக்குது. தண்ணி ஒரு 3 TMC தண்ணி இருந்தா போதும், இந்த அணைகளும் ஏரிகளும் சிறிய ஏரிகளும் குளங்களும் நிரம்பிவிடும். நம்ம வீட்டு கிணத்துல தண்ணி வரும், நம்மளால விவசாயம் பண்ண முடியும்.